மக்களே இன்னைக்கு வந்து வாத்துக்கறி செஞ்சு பயங்கரமா செமையா செஞ்சு ருசிச்சு சாப்பிட போறோம். அது ஒரு முக்கியமான ஸ்பாட்ல அருமையா இருக்கும். இப்போ வாத்தை நம்ம பிடிக்க வந்திருக்கோம், வாங்க. இந்த பக்கம் வர புடிச்சிட்டோம் மக்களே. ஃபைனலாக வாத்து வாங்கியாச்சு. எங்கே வாங்கினோம்னா நம்ம மேச்சேரி டு மல்லிகுந்தத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்களா அம்மன் பிராய்லர்ஸ். அவர் தான் வந்து வாத்து, காடை, நாட்டுக்கோழி எல்லாமே நல்லா இருக்கும் அவர்கிட்ட. அதனால் அவர்கிட்ட தான் வந்து எடுத்திருக்கோம். நல்ல என்ன சொல்கிறதுனா ஆவரேஜான அமௌண்ட் தான். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கலாம். கிட்டத்தட்ட வாத்துக்கறி வந்து பார்த்தீங்களா ஒரு 3 கிலோ இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம். நம்ம வந்து வரும்போதே வந்து சின்ன வெங்காயம் விழுது வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம். அதேமாரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சிட்டு வந்துட்டோம். ஏன்னா இந்த இடத்துல லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்களா அரைக்கிற வசதியெல்லாம் இல்லை. சும்மா பாறையில் போட்டு செஞ்சால் அது வந்து ரொம்ப இதாக இருக்கும். அதனால வந்து வரும்போதே அரைச்சிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வெட்டிக்கலாம். ரொம்ப பொடியாக வெட்ட வேண்டாம், நான் சொல்கிற மாதிரி நீல வாக்கில் வெட்டிக்கங்க. பாருங்க, இந்த மாதிரி வெட்டிக்கங்க. இந்த ஊரில் பார்த்தீங்களா, நான் வந்து சின்ன வயசுலலாம் வந்து இந்த மாதிரி கூட்டாஞ்சோறுலாம் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். வருவோம், வலை போட்டு மீன் பிடிப்போம். மீன் பிடிச்சிட்டு அந்த மீனை இந்த மாதிரிலாம் சமைச்செல்லாம் சாப்பிட மாட்டோம், சுட்டு சாப்பிடுவோம். அதேமாரி என்னன்னா நிறைய பேர் வந்து மீனவர்கள்லாம் வந்து வலையை போட்டு வச்சுருப்பாங்க. நாங்கள் சும்மா குளிக்கிறதுக்கு தான் வருவோம். குளிக்கிறதுக்கு வரும்போது அந்த வலையில போய் மீன் திருடிலாம் சுட்டு சாப்பிட்ருக்கோம். அந்த ஒரு அனுபவங்கள்லாம் வந்து சின்ன வயசுல அதெல்லாம் திரும்ப வராது. அப்புறம் கேசரி, நிறைய பேர் சொல்லுவாங்க கூட்டாஞ்சோறுல வந்து சாப்பாடு, பருப்பு எல்லாம் சேர்த்து செய்யணும் அப்படிம்பாங்க. நாங்கெல்லாம் கேசரியே ரெகுலரா வருஷ கணக்கில் சாப்பிட்ருக்கோம். கொஞ்சமா சர்க்கரை, கொஞ்சமா இது ரவை, சுடுதண்ணி எல்லாம் போட்டு கேசரி மட்டும் செஞ்சு ஒரு ஜிலேபி பவுட்ரு, கலர் பவுட்ரு, அவ்வளோதாங்க. ஆளுக்கு ஒரு உருண்டை இத்தனை சூட்டு பிடிச்சிக்குவோம், ஆளு கொஞ்சமா சாப்பிட்டுக்குவோம். நல்லா இருக்கும், அது ஒரு லைஃப். இதுக்காகவே என்ன சொல்றதுன்னா, எப்படா சம்மர் வரும், எப்படா இந்த ஊருக்கு வரணும் அப்படிலாம் தோணும். ஏன்னா இது வந்து நான் பிறந்த ஊரு.
மக்களே லொகேஷன் எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருக்கும். என்ன ஒண்ணு பேசுற வாய்ஸ் சரியா கேட்காம இருக்கலாம். ஏன்னா வந்து நல்லா காத்தடிக்குது, சுத்தியும் மலைங்களா, அதனால வந்து நல்லா காத்து எல்லாம் ஓவர் அடிச்சிட்டு இருக்கு. பரசலே தாட்ட முடியாதான். அந்த சைட்லாம் பாத்தீங்களா நிறைய மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. பரசல் தாட்ட முடியல, அந்த மாதிரி இருக்கு, அந்த கண்டிஷன்ல இருக்கு. நல்லா காத்து. ஓகே, தோழர்களே கொஞ்சம் காரசாரமா செய்யலான்ட்டு இதுதான் ஒரு 4 மிளகாய் 2ஆ பொளந்து போட்டுக்கலாம். அப்பதான் வந்து டேஸ்டா இருக்கும் ரொம்ப. இதுல என்ன ஹைலைட்னா, நான் கறி சாப்பிட மாட்டேன், சுத்த சைவம். சாப்பிட போற ஆளுங்களே வேற, பாத்துக்கோங்க. நான் வந்து இங்க வந்து ஜாலியா குளிக்கலாம், ஜாலியா. ஆனா நான் சமைப்பேன், நல்லா சமைப்பேன், ஓரளவுக்கு சமைப்பேன், நல்லா சமைக்கிறேன் நானும். அடுத்ததான் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்குவோம். அடுத்ததான் வந்து ஒரு கொத்தமல்லி, சுத்தமான நாட்டு கொத்தமல்லி. இத அப்படியே பொடியா நறுக்குவோம். இந்த அலையோட சத்தத்துலையும் இந்த அழகான காத்து, அப்படியே சுத்தி இருக்கிற தண்ணி வேற லெவல்ல இருக்குது மக்களே. இதுல வாத்துக்கறி கிரேவி சாப்பாடு. ஒரு பாட்டு பாடலாம் தான் தோணுது, இருந்தாலும் நான் பாட்டு பண்ணா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது, அந்த அளவுக்கு கேவலமா இருக்கும். ஏதோ ஒன்று பேசிட்டே இருக்க சொல்லி எங்க டைரக்டர் சொல்லியிருக்காரு, அதனால நான் பேசிட்டே இருக்கேன். ஏங்க போதுங்களா, இன்னும் பேசணுங்களா? மக்களே இந்த ஸ்பாட் பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட காட்டியிருக்க மாட்டேன். என்னண்டா, போன வீடியோவில் 2-3 வீடியோக்கு முன்னாடி பார்த்தீங்களா, குண்டம்பட்டி மினிப்பன் கோயில் நெருப்பூர் பக்கத்தில், அங்கே தான் வந்து இந்த இடம் இருக்கு. என்னன்னா, அந்த கோவிலுக்கு அப்படியே மேற்கு திசையில் இந்த ஸ்பாட் இருக்கு. பாருங்க, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த குண்டம்பட்டி முனியப்பன் கோயிலுக்கு மேற்கு திசையில தான் இந்த ஸ்பாட் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, பேச்சுலர்ஸ். நல்ல இடம் வந்து யாருமே வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், அந்த அளவுக்கு இருக்கும். நீங்களும் வந்து சமைச்சு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறதுக்கான சூப்பரான ஸ்பாட்டு இந்த ஸ்பாட்டு. அதேமாரி ட்ரிங்க்ஸ் அலோடு கிடையாது. கோயிலுக்கு தாண்டி வந்துட்டீங்களாவே ட்ரிங்க்ஸ் அலோடு கிடையாது. அந்த உண்மை எங்கேயே சாப்பிட்டு வந்துடலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் போகும்போது சாப்பிட்டு வேண்டியதான். இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தண்ணியில் என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? மஞ்சள் ஆரம்பிக்கிறோம். முதல்ல மஞ்சள் பொடியை அழகாக எடுத்து லைட்டாக ஈரம் பண்ணி அப்படியே பட்டும் போடாமல் வாட்டில் தொடங்கிறோம். அப்போ தான் வந்து மஞ்சள் ஏன் போடுறோம் அப்படின்னா, இருக்கிற கணக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் வந்து இறந்துடும், அதுக்காக தான். மக்களே நம்ம கையில் 2 வாத்து இருக்குது, வாங்க உடனே வெட்ட ஆரம்பிச்சிருவோம். இதற்கு பேர் என்னங்க? இதுதாங்க
வாத்தோட இதயம். அதுல மேடம் வந்து நல்ல கொழுப்பா இருக்காங்க, நல்ல கொழுப்பு கறிங்க. கறி பார்த்தீங்களா, செம்ம டேஸ்டாக இருக்கும் போது. மக்களே, குண்டை வந்து காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். சுத்தமான கடலை எண்ணெய் போதும். அப்படின்னா அப்புறமேட்டு தேவையான ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் காயிட்டும். அடுத்தது நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம். ரெண்டா பொளந்து வச்ச பச்சை மிளகாய், அதோட சேர்த்து கையோட தக்காளியும் போட்டுக்கலாம். அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது, அரைச்சி வச்ச சின்ன வெங்காய விழுதுகள், கருவேப்பிலை போதும். நல்லா இந்த இஞ்சி பூண்டு விழுது அந்த வாசம் போற அளவுக்கு பொன்னிறமா அப்படியே தாளிக்கணும். வெட்டி வச்ச வாத்துக்கறி, சத்தி மஞ்சள் தூள், தேவையான அளவு டாட்டா உப்பு. அப்பதான் கறி சீக்கிரமா வேகும். அதுக்குன்னு உப்பு அதிகமா போட்டுறாதீங்க. மக்களே பாருங்க, பாட்டெல்லாம் பார்த்தீங்களா, வேற லெவலில் இருக்குதுங்க. பாருங்க, மக்கள்லாம் அந்த பக்கம் பாருங்க குளிச்சிட்டு இருக்காங்க. இருங்க அப்படியே ஃப்ரண்ட் கேமராவில் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்காங்க பசங்க. அங்கே ஒரு டீம் வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்தீங்களா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்த அளவுக்கு வந்து கிளைமேட்டும் வேற லெவலில் இருக்கு. வெயிலே சுத்தமாக கிடையாதுங்க. பாருங்க, வெயில் கொஞ்சம் வந்தால் கொஞ்சம் பிரைட்டாக தெரியுவேன். ரொம்ப பிளாக்காக இருக்கு.
இந்த வழி பாத்தீங்களா, நேரா ஒகேனக்கல்ல வந்து அப்படியே அங்க போகுதுங்க. ஒரு நிமிஷம் இருங்க மகளே, ஃபுல்லா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே, வேற லெவல்ல இருக்காங்க எல்லாம். மக்களே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள். எல்லாரும் குட்டமட்டி கோயிலுக்கு வாங்க. லொகேஷன் ஏரியும் நெருப்புரே. செம்ம ஜாலியா இருக்காங்க மக்களே. சக்தி மல்லித்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். சக்தி சிக்கன் மசாலா, சக்தி கறி மசாலா, சக்தி கரம் மசாலா, மிளகாய் தூள் கம்மியா போட்டுக்காங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டுருக்கோம், சும்மா லைட்டா போட்டா போதும். தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கணும். தோழர்களே, ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். மக்களே அப்படியே எண்ணெய் கொதிச்சு மேல வரும்போது அப்படியே உடனே அள்ளி சாப்பிடலாம் போல எச்சி ஊறுதுங்க மக்களே. ஆனா நான் சாப்பிட மாட்டேன். கறி நல்லா சூப்பரா வெந்துருச்சு. வாங்க க்ளோஸ் அப்ல ஃபைனல் டச்சா அப்படியே கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். அவ்வளவுதான். செம்ம வாசம் அடிக்கிறீங்க. ஃபுல் எசன்ஸ் கறியில இறங்கிருச்சு, வேற லெவல்ல இருக்கும் போது. மக்களே சாப்பாடு வந்து ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ வாத்துக்கறி கிரேவியை அப்படியே அள்ளி கொட்ட போறோம். ஆஹா, அப்படியே எண்ணெய் மிதக்குதுங்க ஐயா. ஒரு புடி ஒரு கடி. மக்களே நான்வெஜ் சாப்பிட்றது வந்து தப்புலன்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்குள்ளார நான் வரல. என்னன்ட்டா நான் வந்து ஒரு 5 வருஷமா வந்து நான்வெஜ் சாப்பிட்றது கிடையாது. என்னுடைய பர்சனல் இஷ்யூஸ்னால நான் வந்து சில ஆன்மீக தாக்கத்தினால வந்து சாப்பிட்றதில்ல. இது வந்து முழுக்க முழுக்க என் நண்பர்களுக்காகவும் என்னுடைய சப்ஸ்கிரைபர் உங்களுக்காகவும் தான் நான் வந்து நான்வெஜ், அதாவது வாத்துக்கறி செஞ்சு கொடுத்துருக்கேன். சமைப்பேன், நல்லா சமைக்கிறதுனால தான் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். நான் சாப்பிடக்கூடியது சாப்பாடு, பருப்பு குழம்பு, 2 புரோட்டா வாங்கிட்டு வந்தோம், 2 எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு புடி. அவனுங்களை பாருங்க ஐயா, புல்கட்டு கட்டிட்டு இருக்கிறானுங்க. சூப்பரா இருக்கு. சரவண சாப்பாடு சூப்பரா இருக்கு, வேற லெவலு. ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறீங்க? முறையா சாப்பிடுறோம். வாத்துக்கறி குழம்புனா இப்படிதான் இருக்குங்கிறது இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டோம். அது சரவணன் கைப்பட செஞ்சது. சரவண சாப்பாடுனா என்னைக்குமே நல்லா இருக்குன்னு தெரியும். எப்பவுமே வரும்போது ஒன்று ஆடோ கோழியா கொண்டு வந்து முனியப்ப கோயில அறுக்கிறது சகஜம். ஆனா இன்னைக்கு ஒண்ணு பண்ணிருக்கான் பாருங்க, இந்த வாத்துக்கறி வாழ்க்கையில மறக்க முடியாத சாப்பாடுங்க. பாருங்க மக்களே, சொந்த ஊரு ஃபுல்லா பாருங்க, நேச்சர் அப்படியே கிரீனிஷா இருக்கா. இங்கதான் பிறந்தேன்.
என்ன சொல்றதுன்னா இருக்கிற பிரச்சனையில ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் எல்லாம் போகணும்னா ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு ஃபன் பண்ணிட்டு அப்படி ஜாலியாக சமைச்சு ஃப்ரெண்ட்ஸுங்களோட அப்படி ஜாலியாக இருக்கும். அப்போதான் லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். செம்மையான பாறை இருக்கு அப்படி போகுது. அங்கெல்லாம் விரட்டிட்டீங்க. நல்லா ஈவினிங் டைமு, சன்லைட்டும் இல்லை, மழை வர போகுது. சோமாப்பட்டியாவது காமாப்பட்டியாவது வாங்க. மக்களே, என்னதான் வெளியூர் போனாலும் சொந்த ஊரை விட்டு போன வருத்தம் இருக்கும். ஆனா திரும்ப நம்ம சொந்த ஊருக்கு வரும்போது சொல்றதுக்கு சான்ஸ் இல்லைங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க. சொர்க்கமே என்றாலும் பேக்ரவுண்ட் மியூசிக் போல வருமா? காப்பிரைட் போட்டு வரீங்க இளையராஜா, ஏன் இப்படி பண்றீங்க? மக்களே, போன அந்த குண்டம்பட்டி முனியப்பன் கோயில் வீடியோ இருக்கும் என்னோடதுல, அதில் பார்த்தீங்களா லாஸ்ட்டாக அந்த வீரப்பனார் ஃபயரிங் பண்ண இடம் உங்ககிட்ட காட்ட மறந்துருப்பேன். அது ஏன்னா அங்கே கோயில் முன்னாடி இருக்கு, அதுலேருந்து மேற்க வந்தோம்னா இந்த அந்த ஸ்பாட்டு தாங்க, இந்த சின்ன குன்று மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடம் தான் வந்து ஃபயரிங் பண்ண இடம். நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. எங்க ஊரை நம்பி வந்தா எங்க ஊர்ல சின்ன வயசுல பழகுனா ஏன் சரவணா இன்னைக்கு எங்க ஊருக்கு வந்திருக்கான். ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கான். 11 சொந்தம். இது எங்களோட சேனலோட பெயரு. இதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனல்ல 7-11 இந்த சேனல்ல 11 இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஆமாங்க. அடிஷனல் ஃபாலோ நாய் தப்பு சொல்லிட்டு இப்ப நீங்க சொல்றாங்க. சேத்துக்குள்ளே ஏனேனோ செண்பகப்பூ அகிலகிலா செண்பகப்பூ அகிலகிலா அப்படின்னா வாங்க வந்து எங்க ஜோதியில ஐக்கியமாயி. கைஸ், இந்த வீடியோ இப்போ இதோட முடிச்சுக்கிறேன். பார்த்தீங்களா, கோயில் தெரியும், அதுக்கு பின்னாடி தான் நம்ம வந்து போய் ஜாலியாக ஃபன் பண்ணது. என்னென்னா ஒரு மந்த்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி வந்து ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட என்ஜாய் பண்ணுங்கள். எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அப்படியே பஸ்ட் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.